வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஆப்ஷன் ட்ரேடர். ஆ 2 லாஸ்ட் கொஞ்ச நாளாவே நான் வீடியோ வந்து சரியா உங்களுக்கு போடல. உடம்பு சரியில்லன்றதால. ஆ இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்ததால தான் சரி இன்னைலருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனா ஃபுல்லா வந்து இன்னும் சரியாகல. ஓகே. அதுக்காக சாரி. ஆ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எனக்கு பெஸ்ட் அப்படின்னு தோன்றத வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னைக்கு குடுத்துருக்கிறேன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. என்ன அது அப்படின்னாச்சுன்னா, ஆர்டர் பிளாக்க வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே நீங்க வந்துட்டு ட்ரேடிங் வியூல என்னுடைய ஆர்டர் பிளாக்ஸ வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆ அதுல வந்துட்டு ஒரு சில ஐட்டம்ஸ வந்துட்டு நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அத உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் சொல்றேன் நானு. இத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம போனது தான். நான் உடம்பு சரியில்லாம போனதால நான் வந்துட்டு மார்க்கெட்ல என்டர் ஆகல. ஆனா ஜஸ்ட் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் நானு மார்க்கெட்ட. என்ன மாரி மூவ் ஆகுது அப்டின்ட்டு. ஸோ அப்ப எனக்கு ஒரு தாட் வந்தது. சரி நம்ம ஆர்டர் பிளாக்ன்னு ஒரு இண்டிகேட்டர் போட்டிருக்கிறோம். அந்த ஆர்டர் பிளாக்க வச்சு நம்ம வாட்ச் பண்றப்ப என்ன அத யூஸ் பண்றவங்க வந்து என்னென்ன மாரிலாம் வந்து தடுமாறுவாங்க? அது என்னென்ன பிரச்சனைலாம் வருது அவங்களுக்கு ஃபேஸ் பண்றாங்க அப்டின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஆர்டர் பிளாக்க வந்துட்டு இன்னும் ஃபைனா வந்து டியூன் பண்ணணும். இன்னும் அட்வான்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போணும் அப்டின்றதுக்காக இன்னைக்கு உட்காந்து அத கோடிங் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி, லாஜிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில லாஜிக்கெல்லாம் வந்து புதுசா ஆட் பண்ணி, புது ஆர்டர் பிளாக் வந்துட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டேன் நானு. ட்ரேடிங் வியூல அப்டேட் பண்ணிட்டேன். ஆ நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஏற்கனவே ட்ரேடிங் வியூல என்னுடைய ஆர்டர் பிளாக்க வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்க இதுல வந்துட்டு அப்டேட் ஆயிக்கும். இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல ஸ்க்ரீன்ல இதுதான் வந்து ஆர்டர் பிளாக்கு. ஆக்சுவலா அது மேல இருக்கிற அந்த ரெட் ரெட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பேரிஷ் ஆர்டர் பிளாக்கு. கீழ இருக்கிறது வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு. இந்த பேரிஷ் ஆர்டர் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து ஒரு சென்டர் லைன் ஒண்ணு இருக்கு பாருங்க. டாட்டட் லைன். தெரியுதுங்களா? அது வந்து அந்த மவுஸ் வச்சு நவுத்துறோம் பாருங்க. சிவப்பு கலர்ல. அதேபோல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர்ல ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து மிடில் லைன். ஆர்டர் பிளாக்கினுடைய மிடில் லைன். அதாவது அந்த ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆன அந்த கேண்டில்னுடைய மிடில். நான் ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருக்கிறேன் நானு. ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்றதுல வந்து நெறைய மெத்தட் இருக்கு. நான் அந்த லக்ஸ் அல்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பிளாக் வந்துட்டு உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தேன். அத விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா நான் வந்து இத வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஆ இத எப்படி வந்து நீங்க இது பண்ணணும்னா, நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஓன் ஸ்டைலுக்கு தகுந்த மாரி எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாரி பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னா, பொதுவாவே வந்து ஆர்டர் பிளாக் போய் டச் ஆகுது அப்படின்னாச்சுனாலே, நம்ம இங்க டச் ஆயிருக்கு பாருங்க. இப்ப இந்த இடத்துல இப்போ போயிருக்குங்களா? ஸோ இதுலருந்து இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து போயிருக்கு. இப்ப டச் ஆயிருக்குன்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுவே வந்து ஒரு சில பேர் எப்படி மார்க் பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, பேரிஷ் ஆர்டர் பிளாக்கா இருந்ததுன்னா, மேல இருக்கிற பாதிய மட்டும் தான் மார்க் பண்ணுவாங்க. கீழ இருக்கிறத விட்டுருவாங்க. மேல இருக்கிறத பாதிய மட்டும் மார்க் பண்ணி, அத தான் வந்துட்டு அவங்க என்னவா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஆர்டர் பிளாக்கா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ, அப்ப வந்து அவங்க நீங்க இந்த லக்ஸ் அல்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பிளாக் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் நானு. அந்த ஆர்டர் பிளாக்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாதி தான் இருக்கும் உங்களுக்கு. மேல இருக்கிற பாதி தான் இருக்கும். கீழ இருக்கிறது இருக்காது. அதேபோல புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ல வந்தீங்கன்னா, கீழ இருக்கிற பாதி தான் இருக்கும். மேல இருக்கிற பாதி வந்து இருக்காது. ஸோ, அந்த மாதிரி மார்க் பண்றது. அதாவது ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ஹால்ஃப் போர்ஷன மட்டும் எடுத்துக்கிறது. எடுத்து கன்சிடர் பண்ற அதுவும் வந்து சில பேர் வந்து பண்றாங்க அது. அது இதுதான் கரெக்ட், அதுதான் கரெக்ட் அப்படின்றதெல்லாம் இல்ல. அது நேரத்துக்கு தகுந்த மாரி எப்படி வேணா அது வந்துட்டு மாறிக்கும். ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன் 2த்தையும் யோசித்து பார்த்தேன். யோசித்து பார்த்தப்ப எனக்கு தோணுனது என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம பாதிய மட்டும் டிஸ்ப்ளே பண்ணோம்னா எல்லாருமே ஓ ஒரு இதான் போல இருக்கு ஆர்டர் பிளாக்ன்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அப்படின்றதால, ஃபுல் ஆர்டர் பிளாக்கையும் மார்க் பண்ணிட்டு, அதுல நடுவுல சென்டர் லைன் வர மாரி வந்து நான் வந்து கோடிங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ, அதனால நீங்க வந்துட்டு இன்கேஸ் நீங்க ஆஃப் ஆர்டர் பிளாக்க யூஸ் பண்ற ஸ்டைல்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, சென்டர் பிளாக்க ஞாபகத்துல வச்சுக்கங்க. இந்த சென்டர் லைன் டாட் லைன் இருக்குல்ல. டாட்டா ஒரு லைன் இருக்குல்ல. அந்த லைனுக்கு மேல இருக்கிறது வந்து ஆஃப் அந்த இத பீரிஷ் ஆர்டர் பிளாக்கா இருந்ததுன்னா. புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கா இருந்ததுன்னா, இந்த டாட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு கீழ இருக்கிறத வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆர்டர் பிளாக்கா கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து ஆஸ் யூசுவல்
அ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பிரகாரம் நான் ஃபுல் கேண்டிலுமே வந்து கன்சிடர் பண்றது தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸோ நான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லயே இருக்கிறேன். ரொம்பலாம் உள்ள போயிட்டு நான் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க விரும்பல அப்டின்னாச்சுன்னா, பெஸ்ட். நீங்க வந்து ஃபுல் இதுவுமே வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்துட்டு முன்னாடி என்னுடைய ஆர்டர் பிளாக்ல இருக்காது. ஓகேங்களா? 1. இது கூட முக்கியமானது இல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் என்ன அப்டின்னாச்சுன்னா, வால்யூம் பேஸ்டு ஆர்டர் பிளாக் இது. அதாவது வால்யூம் வந்து இப்போ ஒரு கேண்டில்ல வந்துட்டு கேண்டில் வந்து சில டைம் பார்க்குறப்ப பெரிய லென்த்தியா இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? "அப்பா பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டில்றா! நெறைய பை பண்ணியிருக்காங்கடா" அப்படின்னு தோணும். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, பை ஆர்டர் குவான்டிட்டி வால்யூம பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அது காத்து ஊதுன பலூன் மாரி தான் இருக்கும். ஒண்ணும் உள்ள ஒண்ணும் கிடையாது. காத்து தான் இருக்கு உள்ள அப்படின்ற மாரி. சில இத பார்த்தீங்கன்னா, கேண்டில் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா அங்க அந்த கேண்டில்ல நடந்த வால்யூம் ட்ரேடிங் வால்யூம் குவான்டிட்டி அந்த சேல்ஸ் நடந்தது பார்த்தீங்களா, பை அண்ட் செல்லு அதனுடைய குவான்டிட்டிய பார்த்தீங்கன்னா, அந்த வால்யூம் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். அப்ப நம்ம வந்துட்டு ஆர்டர் பிளாக்க வந்துட்டு மார்க் பண்றது வந்துட்டு, வால்யூம வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டு வெறும் பிரைஸ மட்டும் வச்சு மார்க் பண்ணோம் அப்டின்னாச்சுன்னா, அது வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன் இப்ப, நானு ஆர்டர் பிளாக் மார்க் பண்றத வந்து வால்யூம பேஸ் பண்ணி ஆர்டர் பிளாக் மார்க் மார்க் பண்ற மாதிரி லாஜிக்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பிளாக்க வச்சு நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறப்ப, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதாவது எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு தப்பு பெ நடக்காது மேக்ஸிமம். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியாச்சு. எரர வந்துட்டு மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் நம்ம. இப்ப அந்த அந்த மாரி தான் வந்து ஆர்டர் பிளாக் வந்துட்டு இதாகும். ஒரு விஷயத்த வந்து நானு சொல்றேன் நானு. இப்ப இந்த ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ன்னு இருக்குல்ல. இந்த ஸ்மார்ட் மனி கான்செப்ட் அப்படின்றது வந்து, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு. இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் வந்து எப்படி ட்ரேட் பண்றாங்க, அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் வந்து ஸ்மார்ட் மனி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது இல்லாம ஒயிட்காஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்துட்டு எப்பன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடியே, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப இப்ப இல்ல. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே அவரு வந்துட்டு ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் தான் வந்து 70ல தான் 70 60 65 68லயோ தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ன்றதே ஒண்ணு இந்தியாவுக்குள்ள வந்தது. ஆனா யுஎஸ்லாம் அப்படி கிடையாது. அதெல்லாம் வந்து ரொம்ப காலமா இருக்கு. அப்ப அவங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே யுஎஸ் மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷனல் வந்து எப்படி வந்து பெரிய பெரிய பேங்க்ஸ்லாம் வந்துட்டு ட்ரேட் பண்றாங்க அப்படின்ட்டு அந்த அதுல வொர்க் பண்ண ஒருத்தர் தான் அவரு. அவர் பேர் வைக்காஃப்ன்னுவாங்க. அ அவரு என்ன பண்ணாரு அப்டின்னாச்சுன்னா, அவரு வந்து ஒரு தியரிய வந்துட்டு டெவலப் பண்ணாரு. அதான் வந்து வைட்காஃப் தியரி அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த வைட்காஃப் தியரியின் பிரகாரம் தான் பிரைஸ் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஸ்டேஜ்க்கு போகும். அந்த கன்சால்டேஷனே 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்னு வந்துட்டு அக்குமுலேஷன் சொல்லலாம். அந்த கன்சால்டேஷன் வந்து அக்குமுலேஷனா இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் வந்து மார்க் அப் நடக்கும். மார்க் அப்னா மார்க்கெட் வந்து மேல போகும். ஆ இல்லாட்டின்னா அது வந்துட்டு அந்த கன்சால்டேஷன் வந்துட்டு கீழ போகுதுன்னா, அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அங்க நடந்திருக்கு. அப்படின்றத வந்து அ பேஸ் பண்ணி ஒரு தியரிய இது பண்ணி, அது வந்து ஒரு கிளாசிக்கலான தியரி அது. அது வந்து அதாவது நம்ம கிளாசிக்கல் மெத்தட் பழைய காலத்து முறைகள், ட்ரேடிங் முறைகள் அப்படின்னாச்சுனாலே நம்ம வந்து, ஓ! அதெல்லாம் ஸ்மார்ட் மணிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு நெனைக்க வேணாம். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இன்னைக்கு வந்தது இல்ல. அது வைஃப்காஃப் தான் அதனுடைய ஃபாதர்ன்னே சொல்லலாம். அவரு தான் அதுக்குரிய விதைய போட்டாரு. அது பல பரிமாணங்கள கடந்து தான் இன்னைக்கு வந்துட்டு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டா வந்திருக்கு. அப்ப அவருடைய அந்த தியரில வைஃப்காஃப் தியரில வந்துட்டு, அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பை நடக்குது, இல்ல செல் நடக்குது அப்டின்னாச்சுனாலே, அதுக்கு முக்கியமான வந்து அறிகுறி சிம்ப்டம்ஸ் உங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்குன்னா, அதுக்கு என்னங்க அறிகுறின்ற மாதிரி, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒண்ணு வாங்குறாங்க, இல்ல விக்கிறாங்க. ஏதோ பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வந்து பெரிய லெவல்ல பண்றாங்க அப்டின்னாச்சுன்னா, அதுக்கு மெயினா அத வெளில காட்டக்கூடிய முக்கியமான அந்த அறிகுறி என்ன அப்டின்னாச்சுன்னா, வால்யூம் வந்து அதிகமா இருக்கும். அதுதான். வைஃப்காஃப் தியரியினுடைய பேசிக் கோரே வந்து அதுதான்.
ஆ அந்த வால்யூம பேஸ் பண்றது. அப்ப ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாச்சுன்னா, அந்த கேண்டில் வந்து எவ்ளோ ஹைட்டா இருக்குது, எவ்ளோ குட்டியோண்டு இருக்கு அப்டின்றது வந்துட்டு பிரச்சனை இல்ல. அதுல வந்து என்ன முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்டின்னாச்சுன்னா, எவ்வளவு வால்யூம் நடந்திருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இந்த இது ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க. சின்னோண்டு இருக்கு பார்த்தீங்களா? பாடி எவ்வளோண்டு இருக்கு பாருங்க. கேண்டிலு. இந்த கிரீன் கலர். இதோ இருக்குங்களா? இதுக்கு மேல விக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கு. இங்க வந்து விக்கு இவ்வளோ வந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற கேண்டில் எப்படி இருக்கு பாருங்க. இப்படி இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலு, இந்த கேண்டிலோட கம்பேர் பண்றப்ப இந்த கேண்டில் பெருசா இருக்கிற மாரி இருக்கு. இப்படியே இருக்குங்களா? ஆனா, அந்த கேண்டில்ல தான் அதாவது இது எத்தன நிமிஷம்? 5 நிமிஷம் கேண்டிலு. இந்த 5 நிமிஷத்துல இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. 5 நிமிஷத்துல. எப்ப? காலையிலேயே. மார்க்கெட் ஓப்பன் ஆன 9:15ல இருந்து 9:20 வரைக்கும் இந்த கேண்டிலு. ஸோ இந்த கேண்டில்ல தான் வால்யூமு வந்து அதிகமா நடந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்ப கேண்டில் வந்து பெருசு இல்ல. அதாவது கடுகு சிறுத்தான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மொளகாயில வந்து இந்த சின்னோண்டு இருக்கும் ஒரு சில மொளகாலாம். சில மொளகா பெருசா இருக்கும். அதுல காரமே இருக்காது. சின்ன மொளகாயெல்லாம் நீங்க வந்துட்டு வாயில வச்சீங்கன்னா, பயங்கர காரமா இருக்கும். அந்த மாதிரி சின்னது பெருசுன்றதெல்லாம் நம்மளுக்கு மேட்டர் கிடையாது. சின்ன கேண்டிலா, பெரிய கேண்டிலா அப்படின்றதெல்லாம். எவ்வளோ தூரத்துக்கு பிரைஸ் ஏறிச்சு, எவ்வளோ தூரத்துக்கு பிரைஸ் குறைஞ்சதுன்றது கணக்கு இல்ல. எவ்வளோ குவான்டிட்டி வந்து அங்க சேல்ஸ் நடந்திருக்கு. பையோ இல்ல செல்லோ ஏதோ ஒண்ணு. குவான்டிட்டி வால்யூம் வந்து வால்யூம் எவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவர் வந்துட்டு அப்படி ஒரு வால்யூம் வந்து அதிகமான ஒரு வால்யூம் வந்து அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல நடந்திருக்கு, ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா, அங்க வந்து ஸ்மார்ட் மனி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் தான். அதுதான் அதுக்குரிய அறிகுறி அப்படின்ட்டு அத பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னவர் யாருன்னா, வைட்காஃப் தான். வைட்காஃப்ன்றவர் தான் வந்து சொன்னாரு. அவரு தான் ஒரு தியரிய வந்து உருவாக்குனாரு. அந்த அந்த தியரிய நான் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு அத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஸோ அதுல இருந்து தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் வந்து எப்படி ட்ரேட் பண்றாங்க? அப்படின்ற ஒரு ஆர்வம் மக்களிடையே வந்து வர ஆரம்பிச்சது. அதனுடைய ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இப்ப இருக்கிற ஸ்மார்ட் மனி கான்செப்ட் அப்படின்றது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஸ்மார்ட் மனி கான்செப்ட்க்கும் வைட்காஃப் தியரிக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அப்டின்னாச்சுன்னா 2மே வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேட் பண்றத பத்தி பேசுற அ கான்செப்ட் தான். தியரி தான். ஆனா இதுல மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னாச்சுன்னா, ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ல வால்யூம நம்ம கன்சிடர் பண்றதில்ல. ஆனா வைட்காஃப் தியரில மெயினா கன்சிடர் பண்றதே வந்து வால்யூம் தான். அப்ப இது 2த்தையும் நம்ம ஒண்ணா இணைச்சு நம்ம ஒண்ண வந்து உருவாக்கணும்னா, அது எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும்? வால்யூமையும் கன்சிடர் பண்றோம். பிரைஸையும் கன்சிடர் பண்றோம். அப்படி 2த்தையும் வந்து கம்பைன் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு இத வந்துட்டு கொண்டு வர்றோம் அப்படின்னாச்சுன்னா, அப்ப எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குங்களா? அதுதான் நம்ம இந்த இண்டிகேட்டர்ல நான் பண்ணியிருக்கிறேன். அப்ப வெறுமனே கேண்டில மட்டும் வச்சு நானு ஆர்டர் பிளாக்க மார்க் பண்ணல. அது கூட வால்யூமும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். வால்யூம் வந்து எந்த கேண்டில்ல அதிகமா இருக்கோ, அத தான் வந்து ஆர்டர் பிளாக்காவே நான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கிறேன். சூஸ் பண்ணி மார்க் பண்ற மாரி இந்த புரோகிராம் வந்து நான் கோடிங் வந்து பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாருங்க. இந்த ஸ்கிரிப்ட் நான் ஏற்கனவே அந்த ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்க நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க இதுல இருங்க நானு வந்துருச்சான்னு பார்க்குறேன். இது வந்து மேத் பை தாமஸ் பர்சனல் அது கம்யூனிட்டி லோகோ. மேத் பை ஓபி டிடக்ஷன் இருக்கு பாருங்க. இதோ இருக்குங்களா? சாரி அது பர்சனல். ம். மேத் பை தாமஸ். வந்துரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆர்டர் பிளாக்ஸ்ன்னே இருக்கும். இன்னும் வரல அது உங்களுக்கு. வராம இருக்கு. இருந்தாலும் நான் ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு லிங்க் நான் கீழ தர்றேன். அது வந்துரும். அப்டேட் ஆயிடும் உங்களுக்கு. அது வந்து ஒண்ணும் இல்ல. நான் என்னுடைய பர்சனல்ல வந்துட்டு நான் இந்த மாரி வச்சிருக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்ப நான் லேட்டஸ்ட்டா அப்டேட் பண்ணது வந்து அ மேத் பை தாமஸ் ஓபி டிடெக்ஷன்ட்டு.
ஸோ இது ஓபி டிடெக்ஷனும் வரும். இல்லன்னா ஆர்டர் பிளாக்ஸ்ன்னு பழைய நேம்லயே உங்களுக்கு இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற கோடிங் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். இருந்தாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன். அந்த லிங்க கிளிக் பண்ணி கூட நீங்க போய்க்கலாம். ஆனா வந்துரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துரும் அது. ஓகே. ம். இப்ப அந்த இத வந்து நான் இங்க வச்சிருக்கிறேன் நானு. இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு இத எப்படி எப்படிலாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இதையும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா, என் எ எனக்கு வந்து இந்த ஃபெபனாசி நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபெபனாசி நம்பர்ல வந்துட்டு, நான் வந்து அதிகமா வந்து அத நம்பக்கூடிய ஒரு ஆளு. அ அந்த ரேஞ்சஸ்லாம் வந்து அந்த கோல்டன் ரேஷியோ வந்து நான் ரொம்ப அதிகமா வந்துட்டு நம்புவேன் நானு. அதனால ஃபிபனாசி நம்பரையும் வந்து அது ரீட்ரேஸ்மென்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அத பேஸ் பண்ணது தான் ஃபிபனாசி நம்பர். ஏற்கனவே நான் அத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத பார்க்காதவங்க பாருங்க அந்த வீடியோவ. இப்ப அந்த செட்டிங்ஸ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே அப்போ உங்களுக்கு இதுல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. வால்யூம், எம்ஏ, லென்த்ன்னு இருக்கு பாருங்க. இது 8 வச்சிருக்கிறேன். இது என்ன 8 வச்சிருக்கிறேன் அப்டின்னாச்சுன்னா, வால்யூம், எம்ஏ, லென்த்ன்னா என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப இதுதான் வந்து ஆர்டர் பிளாக்கா மார்க் பண்ணிருக்கு. புல்லிஷ் ஆர்டர் பேரிஷ் ஆர்டர் பிளாக்கா இத வந்துட்டு மார்க் பண்ணிடுச்சு. மார்க் பண்ணுச்சுன்னா, இது என்ன அர்த்தம்ன்னா, இந்த எம்ஏ லென்த் 8ன்னு இருக்குல்ல, 8 கேண்டில் கணக்கு பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த 8 கேண்டில் இருக்குல்ல, 8 கேண்டில வந்து போட்டுறேன். இதுலருந்து ஆரம்பிக்குது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இதுலருந்து. இந்த 8 கேண்டில் இருக்கு. இந்த 8 கேண்டில்ல எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றது சரி. ம். டெலீட் பண்ணிடுறேன். நான் கிளிக் பண்ணதுல இது வந்துருச்சு. ஓகே. இப்ப நான் அந்த வால்யூமையும் வந்துட்டு நான் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லிர்றேன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. நீங்க தெரியாமலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்னடா பணம் வர்றதுக்குன்னா பணம் வர்றதுக்குரிய வழி தான் இதெல்லாம். இப்ப பாருங்க, ஆ இந்த இது இருக்கு பாருங்க. ஆ இந்த இது இருக்குங்களா? 1 இதனுடைய வால்யூம் இதோ இங்க இங்க இருக்குங்களா? இதனுடைய வால்யூம் இதோ இருக்கு பாருங்க. நல்லா பாத்துக்கங்க. இந்த கேண்டில் அப்படியே இந்த கேண்டில்னுடைய வால்யூம் வந்து இங்க இருக்கு. இந்த உயரத்த வச்சு அதனுடைய வால்யூம் வந்து நீங்க கணக்கு பண்ணீங்க. உயரம் அதிகமா இருந்ததுன்னா, வால்யூம் அதிகமா இருக்கு. உயரம் கம்மியா இருந்ததுன்னா, வால்யூம் வந்து கம்மியா இருக்கு. அப்ப இந்த கேண்டில்னுடைய வால்யூம் இது. வால்யூம்னா அவ்ளோ எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஷேர்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு. இல்ல பை அண்ட் செல் நடந்திருக்கு அப்படின்றத குறிக்கிறது தான் இது. எவ்வளோ நம்பர்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இது. ஆ இதனுடைய இது. இந்த கேண்டில்னுடைய வால்யூம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்னுடைய வால்யூம் வந்து இது. பாருங்க இது வந்து சின்னூண்டு இருக்கு. ஆனா, இந்த கிரீன் வந்து பெருசா இருக்கு. இது வந்து சின்னதா இருக்கு. ஆனா, அதனுடைய வால்யூம் எவ்வளோ அதிகமா இருக்கு பாருங்க. இதனுடைய வால்யூம் அதிகமா இருக்குங்களா? இதனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்கு? கம்மியா இருக்கு அதோட. ஸோ அதேமாரி 8 இது வால்யூம். 8 கேண்டில்னுடைய வால்யூம். 8 கேண்டில்னுடைய வால்யூம கூட்டணும்னா என்ன வருதோ, இப்போ ஒரு கூட்டணும்னா ஒரு 10,000 வருதுன்னு வச்சுக்கங்க. அந்த 10,000த்த 8ஆல டிவைட் பண்ணனா என்ன நம்பர் கிடைக்குதோ, அதான் வந்து ஆவரேஜ். அந்த ஆவரேஜ் தான் இந்த இது. இந்த 8 கேண்டில்னுடைய ஆவரேஜ் எடுக்கும். அந்த 8 கேண்டில் புரியுதுங்களா நான் சொல்றது? டைப் பண்ணியே காட்டிர்றேன் நான். ம். டைப் பண்றத விட இது எழுது. இப்ப ஆ ஒரு 1000ன்னு வச்சுக்கங்க. இது எழுதுறதுக்குலாம் வாய்ப்பிட்டு வராது. டெக்ஸ்ட்ல அடிக்கிறது தான் வரும். 1000 வருது. 8 கேண்டிலுடைய வால்யூம கூட்டியாச்சு. அது 1000 வருது. அத வந்து என்ன பண்றோம்னா, 8ஆல டிவைட் பண்றோம். 8ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் உங்களுக்கு? ம். இதுல போட்டு குடுத்தீங்கன்னா, ஆ 175 வருது. 175 வருது.
இந்த இது. புரியுதுங்களா? 125 வருது. அப்ப இந்த அப்ப ஒரு கேண்டிலுக்கு வந்து ஆவரேஜா வந்து 125ன்னு வச்சுக்கங்க வால்யூம். ஒரு கேண்டில் ஆவரேஜா 125 ஒவ்வொரு கேண்டிலும் அப்படின்னு அப்ப இந்த கேண்டில் இருக்கு. இந்த 8 கேண்டில்னுடைய ஆவரேஜ காட்டிலும், அதுக்கு அடுத்து வர கேண்டில்னுடைய சிங்கிள் கேண்டில்னுடைய வேல்யூவ இந்த 125 தாண்டி, அதுக்கு மேல 1 1/2 1 புள்ளி இருக்கு பாருங்க. 1.618 மடங்கு. அப்ப என்ன பண்ணணும்? இங்க இன்டு இங்க போட்டுக்க. இன்டு 1.618 போட்டோம்னா எவ்வளோ வருது? 125 இன்டு 1.618 202 2.25 வருது. இவ்ளோ வால்யூம் வந்தா, இதுக்கு மேல போச்சுன்னா, அந்த கேண்டில தான் அது வந்துட்டு ஆர்டர் பிளாக்கா மாறும். இப்ப புரியுதுங்களா? அப்ப இது அதுக்கு முன்னாடி வந்த எல்லா கேண்டில்னுடைய வால்யூமையும் கூட்டி, அத வந்து 8ஆல வகுத்து கிடைக்கிற நம்பர 1.61ஆல பெருக்குனா, என்ன நம்பர் கிடைக்குதோ, அந்த நம்பரோட அதிகமான வால்யூம் வந்து அந்த 9வது கேண்டில்ல வந்து ட்ரேடிங் நடந்தா தான், அந்த கேண்டில வந்து அது ஆர்டர் பிளாக்கா வந்து மார்க் பண்ணும். புரியுதுங்களா? ஓகே. இப்ப இந்த இத வந்து நீங்க மாத்திக்கலாம். நீங்க எதுங்க 8 கேண்டில் மட்டும் எடுத்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஃபிபனாசி நம்பர். நான் எப்போதுமே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இஎம்ஐல கூட அ இஎம்ஐ வச்சு ம் அ ஸ்கேல்பிங் பண்றப்ப வந்துட்டு நீங்க அ அது 8 வச்சுக்கங்க அப்டின்னு சொல்லியிருக்கிறேன் நானு. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களா? அதே மாரி 1.618ன்றது வந்து கோல்டன் ரேஷியோ ஃபிபனாசி இதுல. உங்களுக்கு அந்த ஃபெபனாசி ரீட்ரேஸ்மென்ட் சொல்றப்ப உங்களுக்கு அத வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த இத. ஓகேங்களா? அதனால இது 2ம். இதெல்லாம் வேற ஒண்ணு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது என்னன்னா பாக்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன். இந்த பாக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுல்ல. இந்த பாக்ஸ் வந்து வருதுல்ல. இந்த பாக்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீட்டிட்டு போணும் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக இது. உங்களுக்கு கம்மியா வேணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க 50 வந்துட்டு எவ்வளோ வேணா 20, 10ன்னு கம்மி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஓபி ஸ்டோர்டுன்னா எவ்வளோ ஓபிய வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஆ ஆர்டர் பிளாக் அப்படின்றதுக்காக, அது அந்த நம்பர்ஸையும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கோடிங் இது. அது வந்து கேரக்டர் எத்தன ஆப்ஜெக்ட் அப்படின்றது. பாக்ஸ் கெப்பாசிட்டி 85 அப்படின்றது. இது வந்துட்டு இந்த இதனுடைய நம்பர். இதையும் நீங்க சேஞ்ச் பண்றதுன்னா பண்ணலாம். ஆனா இது இருக்கிறதே போதும் உங்களுக்கு. இந்த இது ஒண்ணு. அதேபோல இந்த கெப்பாசிட்டியும் நீங்க வந்துட்டு இல்ல எனக்கு லைட்டா வேணும் அப்படின்னாலும், நீங்க வந்துட்டு ஒரு 50% வேணா நீங்க மாத்திக்கலாம் அத. மாத்தி வைக்கிறதுனா நவுத்தினீங்கன்னா, இல்ல டைரக்ட்டா போயிட்டு இது 50ன்னு அடிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்துரும். சரி ஓகே. இப்ப உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. சோ இது எப்படி நம்ம இந்த இத வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்டின்ட்டு. ஆனா முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. முன்னாடி நீங்க யூஸ் பண்ண ஆர்டர் பிளாக்ல இந்த மாதிரி வந்து கிடையாது. இப்ப நான் இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிர்றேன். பண்ணிட்டு ரீப்ளே பண்ணி நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகே. இப்ப வந்து 5 மினிட் இது பண்ணியிருக்கிறேன். ஆ இன்னைக்கு 29ஆம் தேதி. நல்லா பாருங்க. 29ஆம் தேதி. இன்னைய இதே வந்து பண்ணுவோம். 29ஆம் தேதி இங்க இருக்கு. இதான் வந்து 29ஆம் தேதி. எடுத்த உடனே ஒரு பெரிய பையிங் ஆன மாரி புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஆனா வந்து ஏறல. ஆனா நம்மளா இருந்தோம்னா தப்பு பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம், இந்த வால்யூம கனெக்ட் பண்ணாம விட்டுருந்தோம்னா, சரி மார்க்கெட் இன்னைக்கு மேல போகும் போல இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா எல்லாத்துக்கும் வந்திருக்கும் ஐடியாவுக்கு. ஆனா டக்குனு அது வால்யூமும் அந்த நம்ம புரோகிராம் நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து வால்யூம கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்றதால, டக்குனு அத வந்து கேட்ச் பண்ணி அத வந்துட்டு மார்க் பண்ணிடுச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு இந்த ரீப்ளேல வந்துட்டு இதுவரைக்கும் பின்னாடி தள்ளிக்கிறேன் நானு. இங்க வச்சுக்கிறேன். ஓகே. வச்சுட்டேன் நானு. இப்ப வந்து 29ஆம் தேதி இங்க தான் இருக்கு. இந்த இதுதான் 29. இந்த லைன் தான் 29. அதுக்கு முன்னாடி இது வந்து இன்னும் 15:05 5 நிமிஷம் இது. இன்னும் ஒரு 25 நிமிஷம் போணும். ஒரு 5 கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். அதனால நான் வந்து ப்ளே பண்றேன் பாருங்க. இதுல நேத்து இன்னைக்கு. அ
இங்க பாருங்க. நல்லா பாருங்க. இந்த கேண்டில் வந்த உடனே நல்லா பாத்துங்க. இதான் வந்து லாஸ்ட் கேண்டில். நேத்து வந்த லாஸ்ட் கேண்டில். நம்மளுக்கு இந்த கேண்டில் வந்த உடனே மார்க்கிங் முடிஞ்சிருது. அத நான் திருப்பி ரீப்ளே பண்றோம். பாருங்க நல்லா பாத்துட்டே இரு. இதெல்லாம் வந்து இன்னைய மூவ்மெண்ட்டே கிடையாது. இதெல்லாம் நேத்து மார்க் பண்ண ஓபிஸ். ஆர்டர் பிளாக்ஸ். நம்ம புரோகிராம் வந்து மார்க் பண்ண ஆர்டர் பிளாக்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டா நம்ம இப்ப டிசைட் பண்ணியிருக்கிறோமா இந்த இது. அதனால இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டான இது. நீங்க இத வந்து யூஸ் பண்ணலாம். இத எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நானு இன்னும் கொஞ்சம் ஒரு இதா சொல்றேன் நானு. இப்ப பாருங்க நீங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா புதுசா ஒரு ஓபி மார்க் ஆகுதுல்ல, அந்த ஓபி எப்ப மார்க் ஆகுதுன்றத பாருங்க. இப்ப அந்த கேண்டில் வரப்போகுது. ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்த கேண்டில் வரவே இல்ல. ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் வந்திருக்கு. வந்த உடனேவே அது புடிச்சு ஓபிய மார்க் பண்ணிருச்சு பாருங்க. இது நம்மளால வந்து கேட்ச் பண்ண முடியாது. நம்ம இந்த மாரி பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா நீங்க வால்யூம் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிட்டுலாம் அந்த நேரத்துல எங்க உட்காந்து கால்குலேட் பண்றது? இப்போ இது பண்ணிருச்சு. உடனே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? பேரிஷ் ஆர்டர் பிளாக் வந்துருச்சு. அப்ப பிரைஸ் என்ன ஆகணும் அது? கீழ இறங்கணும். ஓகேங்களா? கீழ இறங்கி, கீழ இருக்கிற புல்லிஷ் ஆர்டர் பிளாக்குக்கு வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு இது ஒண்ணு குடுத்திருக்கிறேன். 2 விதமான என்ட்ரி. ஒண்ணு நீங்க இறங்குறப்பயே நீங்க எடுக்கலாம் அவசரப்பட்டு. அப்படி இல்லாட்டினா அது புல் பேக் ஆகி போகும். மேல போய் திருப்பி டச் பண்ணிட்டு இறங்கும். அப்ப எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கீழ இறங்குது, இறங்குது. திருப்பி டச் பண்ணுது. இறங்குது, 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 இறங்குது. டச் பண்ணுது. மேல போகுது. 2 தடவ வந்துட்டு புல் பேக் ஆயிட்டு, அதுக்கப்புறமா கீழ வருது. அந்த ஓபி என்ன பண்ணுது? அந்த ஓபிய உடைக்குதா? உடைக்குதா? உடைச்சிருச்சு. அப்ப அந்த நேரத்துலலாம் நீங்க அவசரப்பட்டு வந்துட்டு டக்குன்னு வெளில வர வேண்டாம். நீங்க கொஞ்சம் நிதானமா அது உடைக்குதா என்னன்னு நீங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம். உடைச்சிருச்சு. இன்னும் வந்துட்டு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கே வரல கீழ. இப்ப வரும். வால்யூம் வந்ததுன்னா அத மார்க் பண்ணிடும் டக்குன்ட்டு. மார்க் பண்ணிடுச்சு. வால்யூம் வந்துருச்சு அந்த இடத்துல. இப்ப புல்லிஷ் ஆர்டர் பிளாக்க மார்க் பண்ணிடுச்சு. புல் பேக் ஆகுது. பிரைஸ் புல் பேக் ஆகுது திருப்பி கீழ. சைட்வேக்குள்ள போற மாரி போது பாருங்க. அந்த ஆர்டர் பிளாக்குக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்ததுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு எந்த பொசிஷனும் எடுக்க வேண்டாம். இது அப்படித்தான் சுத்திட்டு இருக்கு. லாஸ்ட்ல டக்குன்னு ஏறி சரக்குன்னு ஏறிரும். ஓகேவா? சோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து இன்னும் பிரேக் ஆகல. பிரேக் ஆச்சுன்னா, இந்த பிரைஸ் வந்து இதுக்கு மேல போய் இந்த இடத்துல குளோஸ் ஆயிருந்ததுன்னா, இந்த ஆர்டர் பிளாக் காணாம போயிரும். புரியுதுங்களா? ஆனா பிரேக் ஆகல. அப்ப எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருந்திருக்கு உங்களுக்கு என்ட்ரி எடுக்க அப்படின்னாச்சுன்னா, அவசரப்பட்டு எடுத்தவங்க, முந்திரி கொட்டை மாரி எடுத்தவங்க இங்க எடுத்திருப்பாங்க. இங்க எடுத்துட்டு பிரைஸ் இதுவரைக்கும் வந்தோனே லாபம்டா, லாபம்டான்னு நெனச்சுட்டே இருந்திருப்பாங்க. சரக்குன்னு இங்க மேல ஏறுனோனே, இந்த இடத்து வரைக்கும் போன உடனே பயந்து போயிட்டு லாஸ்ல ஸ்டாப் லாஸ்ல வெளில வந்திருப்பாங்க. லாஸ் ஆயிரும். அவசரப்பட்டு எடுத்தவங்க. இல்ல புல் பேக் வரைக்கும் வெயிட் பண்ணவங்க வந்து கரெக்ட்டா வந்து இந்த இந்த கேண்டில்ல வந்து எடுத்திருப்பாங்க. இந்த கிரீன் கேண்டில்ல. எடுத்தாங்கன்னா, அவங்க இதுவரைக்கும் வந்திருப்பாங்க அவங்க. கண்டிப்பா. இந்த கேண்டில பார்த்துட்டு, இதுக்கு அடுத்த கேண்டிலும் மேல ஏறுதுன்றப்ப, இந்த லெவல்ல வந்துட்டு எக்ஸிட் ஆயிருப்பாங்க. இல்ல இந்த லெவல்ல எக்ஸிட் ஆயிருப்பாங்க. அப்போ ஒரு லைன் ஒண்ணு போடுறேன் நானு. ஆ ஹாரிசான்டல் லைனு. ஸோ இந்த இந்த கேண்டில்ல என்டர் ஆகுற மாரி வச்சுக்குவோம். இந்த இடத்துல என்டர் ஆகுறோம்னு வச்சுக்கங்க. ஏன்னா, இங்க நம்ம என்டர் ஆகுறது வந்து இந்த இடம். இந்த கிரீன் கேண்டில் இந்த ரெட் கேண்டில் 2வது ரெட் கேண்டில் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து என்டர் ஆகும். ஏன்னா புல் பேக் ஆயிடுச்சு. இன்னொரு கேண்டில். அது அப்படியே வந்தது. அப்புறமா அப்படியே போச்சு. அப்புறமா சறுக்குன்னு இறங்குச்சு. அடுத்தது இன்னும் இறங்கும்ன்னு பார்த்தா, ஆனா என்னடான்னா ஏறுது. அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம்டான்னு பார்த்தா, அடுத்த கேண்டிலும் ஏறுதுன்னோனே நம்மளுக்கு கொஞ்சம் பயம் வந்துரும். சரி நம்ம வெளில வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வெளில வந்துருப்போம். ஸோ அதனால தான் இந்த இடம். இந்த இடத்துல வெளில வந்திருக்கோம். இந்த 3வது கேண்டில்ல வெளில வந்திருக்கோம். அப்ப நம்மளுக்கு வந்து என்ன இது எவ்வளோ நிஃப்டில எவ்வளோ வந்திருக்கும்? 76 பாயிண்ட். 76 பாயிண்ட்னா அ
இது பண்ணீங்கன்னா, அத வந்து ஒரு பாதியா கணக்கு பண்ணிக்கங்க. ஆப்ஷனா இருந்ததுன்னா. 77 77 ஒரு 35 35ன்னு வச்சுக்கங்க. ஒரு 30 ஆவரேஜா ஒரு 35 பாயிண்ட். சரி நான் 35 கூட எடுக்கல அப்டின்னாலும், ஒரு 25 பாயிண்டாவது நீங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து எடுத்திருந்திருக்கலாம். அடுத்தது இங்கேயும் வந்துரும் உங்களுக்கு ஒரு சான்ஸ். இந்த இடத்துலயும் உங்களுக்கு இது வந்துட்டு இது மேல கிளம்புறப்பயே உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து இங்க இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். ஓகே. சரி ஓகே. நான் இது வந்து ஆர்டர் பிளாக் மட்டும் தான் பத்தி சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னேன் நானு. இது கூட வந்து இன்னொரு ஒரு சில இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்ட்டு. என்ன அப்டின்னாச்சுன்னா, அந்த அதாவது எங்க இருக்கு? இதோ இருக்கு. இந்த இடம் தானே டாப்பு. இங்க இருந்து தானே இதான ஹையஸ்ட். அதுலருந்து லோயஸ்ட் எங்க வந்தது? இங்க வந்ததா? இந்த இடத்துல வந்து. நீங்க இல்ல இது மேக்னெட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுல வந்துட்டு நெறைய இது இருக்கு. நான் வந்து 50ய மட்டும் ஓகே, ஓகே. 50 மட்டும் தான் வச்சிருக்கிறேன் நான். ஓகே. அப்ப இந்த இது வந்துட்டு 50% நீங்க இந்த 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 இதுலயே நீங்க வந்து வாங்கியிருக்கலாம். இந்த இடத்திலேயே வந்துட்டு நீங்க இந்த பொசிஷன் வந்துட்டு இங்க எடுத்துக்கலாம் நீங்க. இந்த ஆர்டர் பிளாக்க விட்டு மேல ஏர்றப்ப. ஏன்னா இது ஒரு வாட்டி வந்துருச்சு. ஆ ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இது மேல ஏறுது, அப்புறம் இறங்குது, அப்புறம் வருது, அப்புறம் கீழ வருது, இப்படி வருது, அப்புறமா இந்த இடத்துல வருது. ஏறுக்கலாம். ஒரு சான்ஸ். இந்த இது. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் ஆர்டர் இருக்குல்ல. இந்த மாரி சிச்சுவேஷன் இல்ல. நான் உங்களுக்கு இத வந்து இத வந்து ஆன் பண்ணிக்கங்க நீங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்துட்டு எப்போதுமே வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆன் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப இது. அந்த ஸ்ட்ரக்சர பேஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இது பண்ணலாம். ஹையர், லோ, லோயர் லோ, ஹையர் லோ, புல்லிஷ் இதுதான். ஆனா அடுத்தது இங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுனாலே வந்து லோயர் ஹை வருது. இருந்தாலும் நல்லா ஒரு ஒரு விஷயத்த நல்லா சொல்றேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இப்ப இந்த கோடு இருக்குல்ல. இப்ப இந்த கோட்ல வந்துட்டு பிஓஎஸ்ன்னு எதுவுமே இல்ல பாருங்க. வெறும் பிளைனா தான் இருக்கு கோடு. ஏன்னா இது நீங்க அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர ரீட் பண்றதுக்கு நான் சொல்லிர்றேன் எப்படின்ட்டு. பிளைனா தான் இருக்கு. வெறும் பிளைனா தான் இருக்கு. ஆனா, அதுவே இந்த கோட்ல பாருங்க பிஓஎஸ்ன்ருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, பிஓஎஸ் அப்டின்னாச்சுன்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, புல்லி ஸ்ட்ரக்சர் வந்து கன்டின்யூ ஆகுது அப்டின்னு அர்த்தம். ஸோ, அதனால வந்துட்டு நீங்க உங்களுக்கு வந்து இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோயர் ஹை இங்க வந்திருக்குல்ல. இந்த லோயர் ஹைய வந்துட்டு அது கிராஸ் பண்றப்பயே நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் நீங்க அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்து எடுத்துறலாம். இல்ல இந்த போஸ் இருக்குல்ல, இந்த லெவல் இருக்குல்ல ஹையர் ஹை. இந்த ஹையர் ஹைய வந்துட்டு இதான் வந்து அதாவது புல்லிஷ்ல வந்துட்டு போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு கீழ வந்துட்டு அது வந்துட்டு குளோஸ் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, அது பியரிஷ்ன்னு அர்த்தம். அது கீழ வந்திருக்கு இந்த இந்த கேண்டில். அதனால தான் அது ரெட்ல வந்திருக்கு. பியரிஷ்ன்னு வந்திருக்கு. ஆனா பிரைஸ் என்ன ஆயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, இத கிராஸ் பண்ணிடுது பாருங்க. இந்த பிஓஎஸ் இருக்குல்ல. இந்த பிஓஎஸ்ஸ வந்துட்டு கிராஸ் பண்ணிடுது. அந்த லைன போட்டுறேன். இந்த லைனு. இந்த ஊதா கலர் லைன் இருக்கு பார்த்தீங்களா? பர்ப்பிள் லைன். இந்த பர்ப்பிள் லைன்ன்றது தான் வந்து பிஓஎஸ். அத வந்துட்டு கிராஸ் பண்ணிடுச்சு. மேல ஏறிடுச்சு அப்டின்னாலே அது வந்து கன்டினியூஷன் தான் அது. ம். அப்ப இங்க வந்து நீங்க வந்து எடுத்திருக்கலாம் இந்த இடத்துல. சரி நீங்க இந்த இடத்துல விட்டாலும் இங்க இங்க புடிச்சிருக்கலாம். இந்த இடத்துல புடிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்க இருந்து உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்டின்னாச்சுன்னா, ஆ இருங்க போட்டுருவோம். சரி நீங்க இப்ப எங்க எடுக்கிறதுனா, அ இந்த இடத்துல எடுக்கிறதா வச்சுக்குவோம். இந்த இடத்துல எடுத்துக்கிறதா வச்சுக்கிட்டாலும், ம் இந்த இடத்துல வெளில வந்துடுறீங்கன்னு வச்சுக்கங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல வெளில வந்துடுறீங்க. உங்களுக்கு ஏன்னா இந்த இடம் உங்களுக்கு பயமுறுத்துது. அதனால பயந்து போய் வெளில வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு இங்க உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 53 53ன்னா ஒரு 25 பாயிண்ட் 25ன்னா ஒரு 15 பாயிண்ட் கிட்ட கிடைச்சிருக்கும் இன்னைக்கு. அப்ப அதுல வந்துட்டு எவ்வளோ சொன்னோம்? ஒரு 20, 25 என்னமோ இதுல ஒரு 15 ஒரு 35, 40 பாயிண்ட் கிட்ட நீங்க எடுத்துக்கலாம் இன்னைக்கு. ஆப்ஷனா இருந்ததுன்னா. அதாவது ஏடிஎம்ல ஏடிஎம்ல அதுவும் ஏடிஎம்ல தான் நீங்க பண்ணணும். மத்த இதுலலாம் வந்து இந்த கணக்கெல்லாம் போடாதீங்க. இந்த 50% கணக்கெல்லாம்.
என்னன்னா இந்த 50% கணக்கு ஏன் போடுறேன் அப்டின்னாச்சுன்னா, ஏடிஎம்ல வந்துட்டு டெல்டா வேல்யூ வந்து 0.5ல இருக்கும். அது நீங்க டெல்டா வேல்யூ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு டெல்டா வேல்யூ பத்தி ஒரு சீக்ரெட் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. டெல்டா வேல்யூ வந்து 0.5ன்னு வச்சுக்கங்களேன், 50%ன்னு எடுத்துக்கங்க. 0.4ன்னு வச்சுக்கங்களேன், 40%ன்னு எடுத்துக்கங்க. அப்ப எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்க வாங்குன அந்த ஆப்ஷன் நீங்க வாங்குறீங்கல்ல, சப்போஸ் இன்னைக்கு வாங்குறீங்க, ஒரு ஆப்ஷன வாங்குறீங்க. நீங்க வாங்குறப்ப அதனுடைய டெல்டா வேல்யூ வந்து 0.4ஆ இருக்கு அப்டின்னாச்சுன்னா, என்ன அர்த்தம்னா, எக்ஸ்பைரி அன்னைக்கு அது அந்த ரேட்ட தாண்டி இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகும். இல்ல ஒண்ணும் இல்லாம போகாது. ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்டின்னு அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து 40% அப்டின்னு அர்த்தம். எடுத்துக்கலாம் ரஃப்பா. 0.4ஆ இருந்ததுன்னா. 0.3ஆ இருந்ததுன்னு வச்சுக்கங்க. 30% தான் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் ஏற்கனவே சொல்றது, கையில கொஞ்சோண்டு காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிஎம்லாம் போய் வாங்காதீங்க. அங்கலாம் போனீங்கன்னா டெல்டா வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டெல்டாவ நீங்க பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு எத்தன சதவீத வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பைரி அன்னைக்கு பணம் பார்க்கறதுக்குன்றது தெரிஞ்சிரும். ஒரு 50க்கு மேல இருந்ததுன்னா ஓகே. அது ரொம்ப 10 க்கு கீழ 10%க்கு கீழலாம் இருக்கிறத போய் வாங்கி என்ன பண்றது? இருக்கிற காசு சும்மா என்கிட்ட ஏன் ரூ. 10 இருக்கு தூக்கி குப்பையில போடுன்னு தூக்கி போடுற மாரி ஆயிடும். ஓகே. ஆ இப்ப நீங்க இது பார்த்திருப்பீங்க இது. ஸோ அப்ப என்னென்னலாம் யூஸ் பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்து யூஸ் பண்ணணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்பார்டன்ட். ஏன்னா ஒரு சில டிசிஷன் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து தடுமாற்றம் வரும். ஏன்னா இது ஆர்டர் பிளாக்க விட்டு வெளியில போகுது. ஆனா திருப்பி உள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு வரும். அப்ப நீங்க வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பார்த்துட்டு, அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர தாண்டிடுச்சா அது? அப்படின்றத வந்துட்டு நீங்க பார்த்துட்டு, நீங்க வந்துட்டு பொசிஷன் எடுக்கலாம். ஓகே, ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ம். நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க இந்த இத. உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா ஒண்ணு பண்ணுங்க. ட்ரேட்லாம் ஒண்ணும் பண்ணாதீங்க. இந்த இண்டிகேட்டர மட்டும் ஆன் பண்ணிட்டு, அ ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. டேக் கேர். பை.